புதிய தமிழகம் கட்சியின் இடஒதுக்கீடு கருத்தரங்கு, நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் புதுக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் 18வது ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது, 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்குவது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அக்கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ஓகே சார்.
அனைவருக்கும் வணக்கம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகளுடைய 18வது ஆலோசனை கூட்டத்திற்காக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வந்திருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்குவது, மேலும் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்களுக்கும் ஆதிராவிடர் மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீடு பங்கை 3% குறைவாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு மட்டுமே கடந்த 15 ஆண்டுகளாக எடுத்து வழங்கக்கூடிய அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது ஆகிய முக்கியமான அம்சங்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க, அதே போல் இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து இன்று விவாதம் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக இருக்கிறது. 18% ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய 76 சாதி மக்களுக்கு, அதை 2009ஆம் ஆண்டு 3% அருந்து இருக்கின்றும், மீதி தேவேந்திர வேளாளருக்கு ஆதிராவிற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் உள் இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் இந்த 3%ஐயும் எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய 15%லும் தேவேந்திர வேளாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும், ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுடைய பங்கையும் இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்து சட்டவிரோதமாக அவர்கள் கொடுத்து வருகிறார். இதனால் தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களான தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர் பழைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே அது குறித்து மே மாதத்தில் நாங்கள் 17ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வைத்திருக்கிறோம். எனவே அந்த போராட்டத்துக்கான விளக்க கூட்டங்கள் தான் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த மக்கள் 6 தலைமுறைகளுக்கு மேலாக அந்த பகுதியில் குடியேறியவர். ஆனால் அங்கே புலிகளை வளர்க்கிறோம் என்ற பெயரில் அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விடாப்பிடியாக முயற்சி எடுக்கின்ற காரணத்தினாலும் உச்சநீதிமன்றம் அதே வழியில் செல்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றி அந்த வனத்தை உருவாக்கிய மக்களுக்கு அங்கே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லையா, அவர்களுக்கு உரிமை இல்லையா, எனவே அவர்களுக்கு உரிமையை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் நாங்கள் இந்த கேள்வி எழுப்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி புதிய தமிழ் கட்சியின் சார்பாக விவாதத்துக்கு இருக்கக்கூடியது. அதே போல் கட்சியினுடைய அமைப்பு, புதிய தமிழ் கட்சி அமைப்பு அனைத்து ஒன்றியங்களிலும் கிளைகளெல்லாம் வலுப்படுத்துவது, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு புதிய தமிழகம் கட்சியை வலுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அதாவது 2026 எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்று இன்று வரையிலும் ஒரு தெளிவற்ற நிலையே இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்பொழுது ஆளுங்கட்சியில் அவங்க திமுகவோடு 7 கட்சியோ 8 கட்சியோ இருக்கிறார். மற்ற தமிழ்நாட்டில் பிற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னும் ஒரு முடிவான நிலை எடுக்கலை. ஆனால் எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் கொள்கை ரீதியான முடிவு, தமிழ்நாட்டில் வெறும் சொல்லாடலுக்காக அல்லது திமுகவை மாற்றி அண்ணா திமுகவை மாற்றி திமுக என்ற நிலைப்பாடு இல்லாமல், தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும். இந்த நிலைப்பாட்டில் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய செயல்பாடுகள் முறைகள் 2026 இருக்கும். தேசிய ஜனநாயக இல்லைங்க, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோடு ஏடிஎம்கே சேருமா சேராதா அல்லது வேறு எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையுங்கிறதுக்கெல்லாம் இப்பொழுது சில நகர்வுகள் இருக்கிறத வைத்து மட்டுமே நாம் அறுதிட்டு போற முடியாது.
தேர்தல் நெருங்கத்தான் வந்து ஒரு அணிகள் உருவாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால் வந்து அதிமுக பிஜேபி சேருமா சேராதா, அது எப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய ஈகோக்களை கௌரவங்களை விட்டுவிட்டு தானே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், தானே வந்து திமுக அணியை தோற்கடிக்க முடியும் என்ற மனப்பால் குடிக்காமல் அனைவரும் ஒன்றாக நின்றால் மட்டும்தான் வந்து திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும். அதுக்காக எல்லாரும் ஒன்றிணைங்கிறது தான் எங்களுடைய கட்சியினுடைய இன்று கொள்கை ரீதியான நிலைப்பாடு. சாத்தியமாக்கணுங்கிறது தானே இருக்குது, சாத்தியமாகாதுன்னு இருக்குது. இல்லை, அதுதான் வந்து புதிய தமிழக கட்சியினருக்கு தமிழ்நாட்டிற்குடைய எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக அதிமுகவை தவிர எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தான் கேட்கிறேன். ஆட்சியில் பங்கு இல்லைன்னா இது திமுக அதிமுக அவங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஜனநாயக ஆட்சிக்கு வழிவகுக்காது. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை தடுக்கணும், டாஸ்மார்க்கு ஒழியணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுக்கணும், பொருளாதார ஏற்றத்தால் நீங்கணும்னு சொன்னால் ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு தான் அமையணுங்க. இல்லைன்னா அவங்க எடுத்து தான் முடிவு பார்க்க எல்லா கட்சியும் 5 வருஷத்துக்கு ஜாலரா தான் போடும். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. அது யார் தலையில் அமைங்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. யார் தலைமையில் வேணாலும் அமையலாம். புதிய தமிழக கட்சியினுடைய தலைமையில் கூட அமைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஏன் புதிய தமிழக நாங்கள் 30 வருஷம் அந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் அது யார் தலைமைங்கிறது முக்கியம் இல்லை. தலைமையை விட்டு எல்லோரும் கூட்டாக தலைமை என்னுடைய தலைமையில் தான் அமையணும், அவர் தலைமையில் தான் அமையணும் அப்படிங்கிற அந்த சுய கௌரவங்களை விட்டுவிட்டு திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு எல்லா அரசியல் கட்சிகளும் எதிரி அணிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது பொதுவான அழைப்பாகும். விஜய் வந்து எங்களுக்கு நேரடியாக 26 தேர்தல் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் காங்கிரஸ் இருக்க மாட்டாரா? அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிரி இல்லையா? அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிரி இல்லையா? அங்கே இருக்கிற பிற கட்சிக்கு எதிரி இல்லையா? அதாவது தமிழ்நாடு அது அவர் சொல்ல அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படித்தானே தங்களுடைய கட்சியை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். அவர் தன்னை வந்து அரசியல் இப்போ தான் துவங்கியிருக்கிறாரு. தன்னுடைய கட்சியை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதுவே சரியாகுமா, அதே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான காலகட்டம் சூழ்நிலைகள் எப்படி வருது. ஏற்கனவே அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நிறைய கூட்டணி முடிவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த 1 வருஷ காலகட்டம் தான் இருக்குது. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ஜே கட்சிகள் வந்து எப்போ முடிவெடுக்க முடியும்? இல்லை, யாரும் முடிவெடுக்காமல் இல்லை. திமுகவை தோற்கடிப்புங்கிறது எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. தனித்தனியாக நிற்கிறது யார் சொன்னாங்க? தனித்தனியாக நிற்பதாக எந்த அரசியல் கட்சியுமே சொல்லவே இல்லை. இப்பொழுது இல்லை, எல்லாருமே ஒரு சூழ்நிலை வருகின்றவர்களும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். 2026 எல்லோருமே அந்த மேகங்கள் தனித்தனியாக இருக்கிற மேகமெல்லாம் ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒன்று சேருது. அதுபோல் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் ஒன்று தான் சேரும். சாத்தியமாகணும். அதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் சொல்லிட்டேன். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை தவிர திமுகவை தவிர எல்லா அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு காலம் கனிந்து வருகிறது. அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு உண்டான நல்ல காலம் உருவாகி இருக்கிறது. இதை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வந்து தன் தலைமையை ஏற்றுட்டு வரவங்க தான் கூட்டணின்னு சொல்றாரு. அதே போல சீமான் வந்து என்னோட கொள்கை ரீதியாக வரவங்க தான் கூட்டணின்றாரு. நீங்கள் எப்படி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? சரி, எல்லாரும் எல்லா கட்சிகளுமே அதுபோல சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அது சாத்தியமாகுமா இல்லையா, அது யதார்த்தமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். பங்குன்னு கேட்கலீங்க, பங்குன்னு கேட்கல. இந்த நாட்டில் வந்து எல்லோருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வருவதற்காகத்தான் ஜனநாயகமே உருவாயிருக்குது. ஒற்றை ஆட்சி கட்சிகள் இல்லை, பல மல்டிபிள் பார்ட்டி இல்லை, பல ஜனநாயக கட்சிகளுக்கு உருவலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் தான் அர்த்தம். திமுக பங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறது ஒரே வந்து தமிழக வெற்றி கழகத்தை அவங்களோட சேர முடியல. அதாவது
சொல்லுவது என்பது வேறு, யதார்த்தமாக இருக்குது. அதான் சொல்லணும், காலம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க. இப்போ மார்ச் மாதம் தான், அடுத்த மார்ச் மாதம் தான் வந்து கூட்டணியை நிறைவு பெறும், இறுதி பெறும். கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லாமல் திமுக கூட்டணியை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இல்லைன்னா திமுகவும் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் துணை போகிறார்கள். ஏன்னா திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பொருளாகுமே தவிர, திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்னு சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி ஆட்சியாளர்கள் பங்கு என்ற அந்த பரந்த மனப்பான்மையோடு வரும். ஏன் இன்னைக்கு இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள், அது ஆதிராளர்கள், மற்ற எல்லா சமுதாய நெசவாளர்கள், முத்திரைகள் என்று எண்ணற்ற சமுதாய மக்கள் இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் பங்கு வேண்டாமா? அவர்களதை நுகர வேண்டாமா? எல்லோரும் பங்கு பெறுவதற்காக தான் ஜனநாயகம் இருக்குது. திமுகவோட ஆட்சியை அகற்றுங்கிறது தான் புதிய தமிழகத்தோட 26 அஜெண்டாவா? என்னுடைய அஜெண்டா, தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய அஜெண்டா. ஏற்கனவே நம்ம வந்து ஆளுநர்கிட்ட டாஸ்மார்க் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய அஜெண்டா அது. ஏற்கனவே டாஸ்மார்க் ஆளுநர்கிட்ட வந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கொடுத்து 1 லட்சம் கோடி நான் வந்து பார்த்தவங்களே தான். ஈடி வந்து இப்போ வந்து 1000 கோடிக்கு நாங்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து அதை எப்படி பார்க்குறோம்? அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு இந்த அதாவதுங்க, இடி வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட முதல் தகவல் எஃப்ஐஆர், திமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர், அதை மட்டும் வச்சுட்டு வந்து 1000 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. நான் வச்ச குற்றச்சாட்டு இன்னும் ஆழமானதும் பறந்துபட்டது. நான் என்னுடைய குற்றச்சாட்டு வந்து 19 மதுபான ஆலைகள் மீது தான் மிக அதிகமான குற்றச்சாட்டை வச்சுக்கிறேன். அந்த ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மது முழுமையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமல் பாதிக்கும் குறைவாக மட்டுமே வரி செலுத்திட்டு மீதியை கள்ளத்தரமாக, இன்றைக்கி கூட செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, தேநீர் கடைகளில் வந்து மது விற்பனை நடைபெறுகிறது, தென்னந்தோப்புக்குள்ளே நடைபெறுகிறது, பேருந்து நிலையங்களில் எல்லா இடங்களிலும் பெட்டிக்கடையில் சிகரெட்டு பீடி விற்பது போல மது விற்பனை நடக்கிறது. இது போன்ற கடைகளுக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் கள்ளத்தரமாக அரசுக்கு வரி கட்டாமல் வருது. இதுதான் 1 லட்சம் கோடிக்கு ஊழல் வகுத்திருக்கு, வாய்ப்பு உருவாக்குது. ஆனால் அதை வந்து இடி வந்து இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் விசாரித்தால் தான் இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும். அவர்கள் விசாரித்ததில் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், அது வந்து ஒரு துகள் தானே தவிர அது முழுமையானது அல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு 2 நாள் கோரிக்கை கணக்கெடுப்பு வைக்கலிங்க, புரியுது மங்கச்சி சர்வா கேட்கல. பட்டியல் பிரிவில் வந்து அந்த 3% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்பாக வந்து எம்பிரிக்கல் டேட்டா அப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இங்கே இருக்கு வாழக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய டோட்டல் அவங்களுடைய சமூக அரசியல் பொருளாதார வாழ்வு குறித்து ஒட்டுமொத்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கு பிறகு தான் அந்த இடஒதுக்கீடு சப்டிவிஷன் கொடுத்தது. அது மேற்கொள்ளாமல் சட்டத்துக்கு விரோதமாக இவர்களாக வந்து தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுத்துகிறாங்க தவிர இட் வாஸ் நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எம்பிரிக்கல் டேட்டா, விஞ்ஞானபூர்வமான புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்டதில்லை. அதனால் அது சேகரிங்க, அதுக்கு பிறகு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம்.